இப்போ இந்த நோயோட பாதிப்பு வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ அவர் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் உடல் அதிகமாக இருந்தது, இப்போ வந்து உடல் நலிந்து அந்த மாதிரி இருக்காது. அதுக்கான காரணம் என்ன? நிறைய இருக்கும் சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் சோஷியலாக ஒருத்தவங்கிட்ட ஐசோலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு வகையாக நம்மளுக்கு மைண்டு மாறும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவர் ஈட்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஈட்டிங். ஓவர் ஈட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது வந்து அதுவும் ஒரு ஃபியூச்சர். இப்போ யாருக்கிட்டையும் நம்ம இல்லை ஐசோலேட்டாக நம்ம தனியாக நம்ம வந்து இருக்கோம்னா ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது, உட்காந்துட்டே இருப்போம், நம்ம பண்ணுறது தான் கரெக்டாக நினைப்போம், எதுவுமே பார்க்க மாட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ்ன்றது ஓவர் ஈட்டிங் அதிகமாகும். அப்போ வெயிட் நல்லா போடவும் வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பழக்க வழக்கங்களில் சப்போஸ் நான் வந்து இப்படி ஒரு ஸ்டீரியோடைப் போடுறேன்னு வச்சுக்கோ, எனக்கு ஐயோ இந்த ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, வெறும் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிடணும், எனக்கு வந்து நிறைய சரக்கு தேவை, எனக்கு வந்து இது தேவை அப்படின்ற மாதிரி நான் ஒரு ராங் ரூட்டில் போய் ஸ்டீரியோடைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணுறதா நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம யாரோட சஜஷனை கேட்க மாட்டோம். we will be isolated from the world அப்படின்னு இருக்கும்போது அவரோட ஸ்டீரியோடைப் என்ன அவருக்கு மைண்டு தோணி இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரூட்டில் வந்து அவர் போயிருக்கலாம். இது வந்து ஆர்டிசத்தினால வர வெயிட் கெயின், வெயிட் லாஸ் சொல்கிறேன்.